ஜெய் சர்க்குருநாதா. இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு ரொம்ப உன்னதமானது. ஷிரடி மகா புண்ணிய க்ஷேத்திரத்தில் ஷிரடியில் பிம்பிள்வாடி ரோட்டில் இருக்கக்கூடிய ஸ்ரீ நாராயண பாபா ஆசிரமத்தில் தான் இப்போ நம்ம இருக்கோம். இந்த நாராயண பாபா ஆசிரமத்தில் தான் அன்னையினுடைய விழா குருநாதர் நடத்தி கொண்டார். அங்கே எழுந்தருள் இருக்கக்கூடிய நம்மளுடைய சாய்நாதரை நீங்கள் பார்க்கலாம். இங்கே நம்மளுடைய துவாரகாமாயி பாபாவான சுவாமிக்கு ஒரு தனியான ஒரு பீட்ட அலங்காரமும், பாபாவினுடைய பரம பக்தையும் ஜெகத்மாதாவுமான அன்னைக்கும் ஒரு அழகான பீட்ட அலங்காரமும் ஏற்படுத்தி அன்றைய தினத்தில், அதாவது இந்த டிசம்பர் 15ஆம் தேதி அன்றைய தினத்தில் அன்னை ராதாகிருஷ்ணம்மாயினுடைய பீடத்தில் எழுந்தருளை பண்ணி அவங்களுக்கு ஒரு வஸ்திரம் கட்டிவிட்டு அவங்கள அழகாக எழுந்தருளை பண்ணோம். அன்றைய தினத்தில் சுவாமியுடைய அருளினால் புஷ்பயாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரொம்ப உயர்ந்தது. இதெல்லாம் திருப்பதி க்ஷேத்திரங்களில் மகாலட்சுமி தாயாருக்கு பண்ணக்கூடிய ஒரு புஷ்பயாகம். இந்த உலகத்தில் எத்தனை விதமான பூக்கள் உண்டோ அத்தனை விதமான பூக்களை வரவழைத்து அந்த பூக்களை அழகாக ஒரு பூக்கோளமிட்டு அந்த பூக்கோளத்துக்கு நடுவில் கலசத்தை எழுந்தருளை பண்ணி பட்டாச்சாரியார் பூஜை பண்ணுவார். ஸோ அதே தான் இந்த அன்னையினுடைய விழாவிலும் நிகழ்ந்தது. இந்த பூக்கள், ஒட்டுமொத்த பூக்கள் மாலைகள் எல்லாமே பெங்களூர்லேருந்து வந்தது. பெங்களூரில் இருக்கக்கூடிய லக்ஷ்மி வீரா பிரபு அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியினர் மூலமாகத்தான் இந்த பூக்கள் எல்லாமே வரும்படி பாபா கிருபை பண்ணார். அழகாக பாருங்கள் இந்த பூக்கோளம். இந்த பூக்கோளத்துக்கு நடுவில் தான் அம்பாள் எழுந்தருளி இருக்காள். ஸோ அந்த அன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பட்டாச்சாரியார் கொண்டு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கூட்டு போனோம். அந்த மாதிரி ஒரு விமர்சையாக இவர் தான் அந்த பட்டாச்சாரியார். காண கிடைக்காத ஒரு காட்சிகளாக இது அமைஞ்சது. இந்த யாத்திரைக்கு வந்த பக்தர்களுக்கு பரம சந்தோஷம். இந்த க்ஷேத்திரத்துக்கு எங்களுக்கு இப்படிலாம் ஒரு அனுபவம் எங்களுக்கு கிடைச்சிதேன்னு நினச்சி ஒத்தொத்தரும் அப்படிப்பட்ட ஒரு பாவ பக்தியோடு இருந்தாங்க. பக்தி இல்லாதவங்களுக்கே பக்தி வந்துடுற மாதிரி ஒரு பாவம் ஏற்பட்டது. ஸோ அந்த காட்சிகள் எல்லாத்தையும் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. இதுக்கு ஏற்பட்டு இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் பார்ப்பீங்க. இந்த விழாக்கள் முடிக்கிற வரைக்கும் நம்மளுடைய சாது ஸ்ரீ அச்சுதானந்த சுவாமி ஐயா அவர்கள் முழுக்க கூடவே இருந்து எங்களுக்கு வழிகாட்டி அப்படி ஒரு கிருபை செய்தார். தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் வந்திருந்தாங்க. ஷிரடியிலே இருக்கக்கூடிய பக்தர்கள் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் காண கண்கோடி வேண்டும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி காட்சிகள். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவையும் அடியேன் சமர்ப்பிக்கிறேன். எல்லாமல்ல சத்குருநாதருடைய கிருப்பையினால் அடுத்தடுத்த வீடியோவை பாருங்கள். குரு கிருப்பை கிடைக்கும். சாயிராம்.